அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாய் இருக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். அல்லேலூயா. இது ரொம்ப தாவீது எழுதின சங்கீதம் தான். ரொம்ப இது தாவீதுக்கு அப்படியே பொருந்தும். அவர் எழுதுனது மட்டும் இல்லை, தங்கள் வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார். தாவீது ரொம்ப கஷ்டத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன். ராஜாவாய் அமர்ந்தார். சவுலினுடைய யுத்த காலங்களில் அவர் மரித்த பின்பு தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். சவுல் நிறைய துரோகம் பண்ணிட்டான். யாருக்கு? தாவீதுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டாரு. ரொம்ப வேதனைப்படுத்திட்டாரு. நிற்க விடலை, அவர் நிம்மதியாக வாழ விடலை. சுற்றிக்கிட்டே இருக்கிறார். பல வருஷங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய மருமகன் என்றும் பாராமல், நல்ல ஒரு உண்மையான போர் சேவகன் என்றும் பாராமல் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டார். ஆனால் அப்படி இருந்த போதிலும் தாவீது சவுலின் குடும்பத்தார் ஒன்றும் செய்யாமல் அவங்க வம்சத்தெல்லாம் பராமரிக்கிறார். அதில் ஸ்பெஷலாக மேவி போசேத்துங்கிற உடைய சந்ததியில் ஒருத்தன். அவன் 2 காலம் நடக்க முடியாதவன். அப்படி சவுலின் குடும்பம் யாராக இருக்காங்களா, என்னால் உதவி பெற வேண்டியவங்க அப்படின்னு விசாரிக்கும்போது இந்த மேவி போசேத்தை கண்டுபிடிச்சிட்றாங்க. அவரை கூப்பிட்டு, இந்த மேவி போசேத்தை கூப்பிட்டு, அவனை கூப்பிட்டு தாவீதினுடைய பந்தியில் தினமும் ராஜா சாப்பிடும்போது அப்போதான் கண்ணீரோட மேவி போசேத் நன்றி சொல்கிறத பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, தாவீது தனக்கு உதவினவர்கள், தான் அறிந்தவர்கள், தன்னோடு பழகினவர்கள், பேசினவர்கள், அல்லது தன்னுடைய அந்த உறவு எல்லாருக்கும் அவர் ஃபேவராக தான் இருந்திருக்கிறார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, தங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் இல்லாமல் அவங்க தலைமுறை கூட மேலே எழும்ப விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் தாவீது அப்படி நினைக்காம அந்த தலைமுறையாக இருக்கிற மேவி போசேத்து கூட நினச்சி சிறுமைப்பட்டவனாக இருந்தாலும் அவருக்கும் உதவி செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார் தாவீது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விளைவு தான் அவர் இந்த சிக்லாகு கிட்ட ஒரு பெரிய கொள்ளை நடக்கும். அந்த கொள்ளையை அடிச்சுட்டு நிறைய தங்கம் பொருட்கள் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு மிருகத்து வரும்போது அவர் எங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தாரோ, அதாவது அவர் திரிந்த இடங்கள், அவர் போய் தங்கின குகையில் பக்கத்தில் அக்கத்தில் எங்கெல்லாம் போய், இந்த நண்பர்கள் வீடு, தெரிஞ்சவங்க போய் எங்கெல்லாம் போய் தங்கினாரோ, யாரெல்லாம் அவருக்கு ஃபேவராக அவங்க எல்லாருக்கும் அதில் பிரித்து கொடுத்தாராம். இதெல்லாம் கர்த்தர் கண்டார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பின போது தேவனே தாவீதை பாதுகாத்தார். அப்சலோம் தாவீதை கொண்டுட்டோம்னா, தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை கொண்டுட்டா நம்ம என்ன பண்ணலாம்? அரியணையில் அமர்த்தலாம். ஆனால் தேவன் அகிதோப்பிலின் ஆலோசனைகள்லாம் உடைச்சி போட்டுட்டு தாவீதை உயிரோட பாதுகாத்து மீண்டும் அவனுடைய ஸ்தானத்தில் உட்கார வைச்சார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சிறுமையான நினைக்கும் போது அவங்க மேலே சிந்த வைக்கும், அதாவது ஏழப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க நீங்கள் நினைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பார், சாதகமாக இருப்பார், உங்கள் மேலே இரக்கமாக இருப்பார், உங்கள் மேலே கிருபையாக இருப்பார். உங்கள் பிரச்சனையின் காலங்களில், உங்களுக்கு போராட்டம் பெருகுகிற காலத்தில் தேவன் உங்களை கைவிடாமல், தேவன் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுப்பார். அதனால் இவங்களுக்கு செய்கிறதுலாம் என்ன பிரயோஜனம்? சில பேர் யாருக்காவது ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணால் அவங்களால ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும், இல்லை இருந்தால் செலவு பண்ணுவாங்க இல்லை. ஆனால் தாவீது அவங்களால பிரயோஜனம் இருக்கு இல்லை, அதை பார்க்கல. ஒரு தேவனுடைய பிள்ளை அடுத்தவங்க அவங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்கு இல்லை, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு கடந்து போங்கள். தேவன் உங்களுக்கு பதில் செய்வார்.
ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஸ்தோத்திர ஆண்டவரே. சிறுமைப்பட்ட மக்களை கவனிக்க எங்களால் முடிந்ததை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இதை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். வசனத்தை நாங்கள் இருதயங்களை எழுதி கொள்ளும், சத்தியங்களை இருதயங்களை எழுதி கொள்ளும். சிறுமைப்பட்ட ஏழை மக்கள் மேல மனசை திருப்பும். கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களும் இரக்கம் உண்டாகும். தங்களால் இயன்றவைகளை செய்யும்படியான இருதயம் உண்டாவதாக, அந்த குணங்கள் உண்டாகட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.